நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த செயிண்ட் யாருன்னா, செயிண்ட் ஸ் ஸ்கொலாஸ்டிகா. குலாஸ்டிகான்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டர் வந்து அ இவங்களோட நேத்து பார்த்தோம் இல்லையா, செயிண்ட் பெனடிக்ட் அவரோட ட்வின் சிஸ்டர்ன்னு சொல்லப்படுறாங்க. இவங்க வந்து ஆக்சுவலி 480ஆம் ஆண்டு 2 பேரும் ஒரே வருஷம் தான் பொறந்திருக்காங்க. 2 பேருமே வந்து ரொம்ப வெல்த்தி ஃபேமிலியில பொறந்திருக்காங்க. நர்சியான்ற ஒரு ஊர் இட்டாலியில, அங்க தான் பொறந்திருக்காங்க. ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த நேரத்தில வந்து அ அவங்களுக்கு வந்து இவங்களோட வாழ்க்கைய பத்தி நம்ம யாருக்கு மூலமா தெரியுதுன்னாக்கா, புனித கிரகோரி த கிரேட்ன்னு சொல்லக்கூடிய போப்பாண்டவர் தான் இவங்கள பத்தி எழுதுறாரு. அவர் எழுதினதில வச்சு தான் இவங்களோட கதை வந்து நமக்கு தெரியுது. இவங்க யாரு, என்ன ஏதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பெனடிக்ட் வந்து ரோம்க்கு படிக்க போயிடுறாரு. அதே மாதிரி இவங்களும் வந்து படிக்கிறதுக்கு அனுப்பப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து 2, 3 ரோமன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுறாங்க. அவங்களோட இவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க. அன்டில் மேரேஜ் மேரேஜ் வயசு வர வரைக்கும். அந்த திருமண வயசு வந்ததும் ஆஸ் யூசுவல் குடும்பத்திலேருந்து வரக்கூடிய அந்த திருமண ப்ரெஷர் வருது. ஆனா, இவங்களுக்கு அது மேல நாட்டம் இல்ல. அதனால இவங்க வந்து தன்னுடைய சகோதரன போலவே வந்து ஒரு துறவ வாழ்க்கை மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ, இவங்க இத அவங்க தந்தைக்கிட்ட சொல்றாங்க. அவங்க தந்தை வந்து அதில இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றாரு. இருந்தாலும் இவங்க அத ஊடாடி, போராடி ஆக்சுவலி வந்து அந்த அ ஒரு சபையில சேர்ந்து இவங்க கன்னியாஸ்திரி ஆகுறாங்க. கன்னியாஸ்திரி ஆனதுக்கப்புறம், இவங்களுக்கு வந்து இவங்களோட சகோதரர் சபையிலேயே வந்து கன்னியாஸ்திரியா அ சேரணும்னு ஆசை. அத வந்து அவங்க சகோதரர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு, எப்படி வந்து அவர் அதுக்குள்ள வந்து பெனடிக்ஷன் சபைன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாருன்னு நேத்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அந்த சபையோட பெண்கள் பிரிவ வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவர் வந்து அவங்கள வந்து மான்டி கசினோன்ற இடத்துக்கு அனுப்பி, அங்க வந்து அவங்கள ஒரு அ இத ஆரம்பிக்க சொல்றாரு. அப்ப இவங்களும் வந்து போய் அதே மாரி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அங்க வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்கும்போது, இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த சகோதரர் மேல ரொம்ப ஏன்னா ட்வின் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதனால 2 பேருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப பாச பிணைப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, அ இவங்களோட அந்த சகோதரர் வாழ்க்கையில இவங்க வந்து அ ஒன்றித்து வாழணுன்ற அந்த எண்ணத்தோடவே வந்து இவங்க 2 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் வருஷமே ஆனா வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவரு என்ன செய்றாரு, வருஷத்துக்கு ஒரு தடவ இவங்க 2 பேரும் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணுவாங்க. ஒரு கான்வென்ட்ல மீட் பண்ணிட்டு இவங்க வந்து அவங்க வந்து பெண்கள் மான்டெஸ்டரில இருந்தாங்க இல்லையா, பெண்கள் வெளியில வரமாட்டாங்க. அதனால இவர் வந்து அவங்கள தேடி வந்து போய் காலையில போய் நைட் வரைக்கும் பேசிட்டு, நைட்டு கிளம்பி அவரோட மடத்துக்கு போயிடுவாரு. இந்த மாரி பல வருடங்கள் வந்து அவரு பண்ணிட்டுருக்காரு. பண்ணிட்டுருக்கும்போது, அம் ஒரு நாள் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேட் அதாவது இவங்களோட 62வது வயசுல இவங்களுக்கு தெரிய போகுது, நம்ம இன்னும் 2, 3 நாள்ல செத்துற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க அந்த பர்ட்டிகுலர் டே அவர் வந்த அன்னைக்கு வந்து அவருங்க ரெக்வெஸ்ட் பண்றாங்க அவர்கிட்ட. "நீ போவாத தம்பி, இங்கேயே இரு. நம்ம 2 பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் பேசலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து சொல்றாரு, "இல்ல, சபை கட்டுப்பாட்டுக்கு முரணானது. சபையோட ரூல்ஸ் என்னன்னா, காலையில போனா நைட்டுக்குள்ள வெளியில இருந்தா வெளியிலேருந்து உள்ள வந்துடணுன்றது தான்" அப்படின்றாரு. இவங்க எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவர் கேட்கல. அவர் கிளம்புறாரு. கிளம்பின்னு இருக்கிற நேரத்தில இவங்க வந்து உருக்கமா ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது வெளியில அவங்க மடத்துக்கு வெளியில மிகப்பெரிய புயல் காத்து அடிக்குது. எந்த அளவுக்கு அடிக்குதுன்னா, டிராவல் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலை வருது. அப்ப வந்து இவர் வந்து பெனடிக்ட் வந்து அவங்கள கேட்குறாரு, "நீ என்ன பண்ண?" அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பெனடிக்ட்டுக்கும் இவங்களோட புனித தன்மை தெரியும். இவங்களோட சக்தி தெரியும். இவங்க ஜெப வல்லமை தெரியும். அப்ப அவங்க சொல்றாங்க, "நான் உனக்காக ரெக்வெஸ்ட் பண்ணேன். நீ தான் கேட்காம போறன்னியே" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் அவர் கூட அவங்க தங்குறாரு. ஏன்னா, அந்த புயல் காத்து 3 நாள் அடிக்குது. இவங்களும் வந்து அங்க ஸ்டே பண்ணி 3 நாள் பேசி முடிச்சுட்டு, அவரோட கான்வென்ட்டுக்கு வந்துர்றாரு. வந்த அப்புறம் வந்து அவங்க வந்து 3 நாள் கழிச்சு இறக்குறாங்க. இறக்குறத வந்து இவரு இங்கருந்தே இவரோட கான்வென்ட்லேருந்தே பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு சிஸ்டரோட ஆன்மா வந்து ஒரு புறா வடிவில வந்து மோட்சத்துக்கு போறத வந்து இவரு பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் இவரு என்ன பண்றாரு, இவங்களோட உடம்ப வந்து இவரோட கான்வென்ட்டுக்கு கொண்டு வந்து இவரு வந்து இவருக்காக வந்து ஒரு கல்லறை தோண்டி வச்சிருக்காரு. அந்த கல்லறையிலேயே வந்து இவங்கள புதைக்கிறாரு. புதைச்சிட்டு அதே கல்லறையில தான் இவரையும் புதைக்க சொல்றாரு. ஏன்னா 2 பேரும் சகோதரர்கள் இல்லையா? அந்த மாரி. ஸோ இந்த இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய புனிதை அவங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத முன்னாடியே சொல்லக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி வந்து இவங்க வந்து
சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பாதுகாவலி. அதாவது நன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாவலி. அப்புறம் வந்து எஜுகேஷனுக்கு, புக்ஸுக்கு இதுக்கெல்லாம் இவங்க பாதுகாவலியா இருக்காங்க. ஸ்கொலாஸ்டிகான்றதோட நேம் வந்து என்னன்னா, வெயிட்டிங் ஃபார் த வைஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபிகர். அதுதான் அதோட அர்த்தம். அந்த ஸ்காலஸ்டிக்குன்னு சொல்லுவோம்ல, ஸ்காலர் அதுதான் அதோட மீனிங்கு. இவங்களோட வாழ்க்கை முழுசுமே வந்து ஒரு ஓ இவங்களோட வாழ்க்கை முழுசுமே வந்து இவங்க வந்து இறைவனுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண ஒரு ட்வின் சிஸ்டர். இதுதான் அந்த சிஸ்டர் கொலாஸ்டிகா. இவங்கள போலவே நாமளும் வந்து உருக்கமா வாழ்வோம். ட்வின்ஸா பிறந்த 2 பேருமே புனிதர் ஆகறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குன்றது இவங்க 2 பேரும் உதாரணம். பிரைஸ் தி லார்ட். இது தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்கள பார்க்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட்.